நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுகிறவர்களுக்கு எப்படின்னா எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய். எவ்ரிதிங் இஸ் ஃபார் குட்னு சொல்லுவாங்க. அதுபோல ஆண்டவரை நேசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி அவரோடு இருக்கும் பொழுது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய். நம்முடைய வாழ்க்கையில சடிதியாய் ஒரு காரியம் நடந்தது, சடிதியாய் ஒரு விஷயம் நடந்தது, ஆபத்தான ஒரு விஷயம் வந்துருச்சு, என்னுடைய லைஃபையே டேர்ன் பண்ணி போட்டுச்சு அப்படின்ட்டு எந்த ஒரு காரியமும் இல்லை. எல்லாமே நன்மைக்கு ஏதுவா இருக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவா இருக்கிறது. எல்லாமே உங்களுடைய சார்பில் உங்கள் பட்சத்தில் இருக்கிறது. எந்த வாழ்க்கையில ஒரு கஷ்டமா இருக்கட்டும், இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள போகிறேன், ஏன் இந்த பாதல், ஏன் கர்த்தர் அனுமதித்தார்? இல்ல, அதிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மை வைத்திருக்கார். அதை வைத்து கர்த்தர் உங்களிடம் ஏதோ பேசிக் கொண்டிருக்கார். அதை வைத்து கர்த்தர் உங்களிடம் ஏதோ கற்பித்துக் கொண்டிருக்கார். அதை வைத்து சகல காரியங்களும் தேவனை நிறைத்தரளி கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். எதிலிருந்து? இந்த வசனத்திலிருந்து. இந்த வசனத்தை நீங்க விசுவாசிங்க. என் வாழ்க்கையில இப்படி கிடக்குது, என் வாழ்க்கையில இவ்வளவு கம்மியா நடக்குது, என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு பாடுகள், இவ்வளவு குறைவுகள், எதனால யோசிக்காதீங்க. அதில் தேவன் ஒரு நன்மை வைத்திருக்கார். விசுவாசத்தோடு போங்க. அவருடைய முடிவு என்னன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அவருடைய முடிவுல கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை கற்பித்து கொடுத்திருப்பார். அவருடைய முடிவுல உங்களுக்கு ஏதோ நிறைவாய் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால சோர்ந்து போகாம அந்த வசனத்தையே பிடித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நீ இப்படி சொன்னீர்ல, எல்லாம் என்னுடைய நன்மைக்கென்று நீ சொன்னீர்ல, எனக்கு நன்மையாய் மாறப்படும் ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகிங்க ஆண்டவரே, சகலவற்றையும் நன்மையாய் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கர்த்தரிடம் நோக்கி கேளுங்க. இப்படி நீங்க கர்த்தரிடம் நோக்கி கேட்கும் பொழுது உங்களுக்கான காரியங்கள் அழகாய் உங்களுக்கு கொடுக்கப்படும், அதிசயமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க நடக்கிற குறைவு, இருக்கிற பலவீனங்கள், இருக்கிற சோர்வுகள், இருக்கிற அசதிகள், இதை எதை ஒன்றுமே நீங்க பார்க்காதீங்க. அவரையே பிடித்து கொண்டு அவரையே சார்ந்து கொண்டிருக்கு. உங்க வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம் இருக்கு, இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இது எப்படி எனக்கு நன்மையாகும்? என்னை வருத்தப்படுத்துகிறதும் என்னை வேதனைக்குள்ளாக தள்ளுகிறதும் எனக்கு நன்மையா? நீங்க கேட்க, தேவன் இதை ஏன் அனுமதித்தார்? தேவன் இதை ஏன் செய்யணும்? இது எதற்கு அனுமதிக்கணும்? வசனம்லாம் சொல்லுது, அவனை உயர்த்துவன்னு சொன்னாரு, அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தாரு, என்னை மேன்மையா வைப்பேன்னு சொன்னாரு, எனக்கு எத்தனை காரியங்களை சொன்னார். ஆனா ஏன் இந்த வருத்தத்திற்குள்ளும் வேதனைக்குள்ளுமாக நான் இருக்கணும்? ஏன் இந்த பாதைக்குள்ள நான் கடந்து செல்லும்? ஏன் இந்த கண்ணீரின் பாதை? ஏன் இந்த தனிமை? ஏன் இந்த ஒதுக்கப்படுதல்? ஏன்னு அநேக கேள்விகள் உங்க ஹிருதயத்துல இருக்கிறான். கர்த்தர் சொல்றார், இதை நான் உன்னுடைய வாழ்க்கையின் நன்மைக்காக செய்தேன். இந்த பாதைக்குள்ளே போய் உனக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன், உன்னை நான் உடைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இது உனக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் முடிய போகிறது. இது உனக்கு மேன்மை உயர்வையும் கொடுக்க போகிறது. இது உனக்கு வாழ்க்கையில மகிமையின் காரியத்தை கொடுக்க போகிறது. அதனால சோர்ந்து போகாதீங்க, அதனால பலவீனப்படாதீங்க. அதனால என்ன இது ஆண்டவரிடமே ஒன்றும் கிடைக்கல, இன்னுமே இதை பாருங்க, இல்ல, இதுலயும் கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் பார்க்கலையா? கர்த்தர் தூரமா இருக்காரா? இல்ல, உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு ஜெபத்திற்கு தம்முடைய செவியை சாய்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையாக நின்று கொண்டே இருக்கிறார். என்ன ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏன்னா நீங்க பரிசுத்தத்துல இருக்கீங்க, கர்த்தரை நோக்கி அவரை நம்பி இருக்கீங்க, அவரை சார்ந்து இருக்கீங்க. அதனால உங்களுக்கு தீமை நடக்காது. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். இந்த தீமையும் தேவன் நன்மையாக மாற்ற போகிறார். சகலம் உங்களுக்கு நன்மையான காரியமாய் கொடுக்கப்பட போகிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்காக கொடுக்க போகிறார். சூழ்ந்து போகாம ஒரு விசனம் அவரை நோக்கி கேட்போம், ஆண்டவரே, இது எனக்கு கிருபை கொடுங்க, இதை தாங்கிக் கொள்ள கிருபை கொடுங்க ஆண்டவரே. இது தீமையான காரியங்கள் வாழ்க்கையில இருக்கிறது, இதை தாங்கிக் கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க, இதை தாங்கிக் கொள்ள எனக்கு பலத்தை கொடுங்க, இதை தாங்கிக் கொள்ள எனக்கு சத்துவத்தை கொடுங்க, இதை தாங்கிக் கொள்ள எனக்கு தைரியத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இப்போ எல்லோரும் சேர்ந்து கிருபைக்காக சொல்லுவோம். வாங்க மறுவிசு அவரை நோக்கி கேட்போம். மகிமையின் ராஜாவே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மீட்பராகிய ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்பவரே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும் என் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் செய்ய போகிற மகிமையான காரியத்திற்காக நன்றி ஆண்டவரே. உதவி செய்பவர், என்னோடு துணை நிற்பவர், சகல காரியங்களும் தேய்ச்சுவேன், தேய்ச்சர வாழனே.
உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தர் ஆண்டவரே, அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதாக. அப்பா எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாய் செய்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அவர்கள் கிருபை கொடுத்து அவர்களை தாங்குவீராக. அவர்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை ரொம்ப கடினமான பாதை ஆண்டவரே, அதிலே உங்களுடைய கிருபை கொடுத்து தாங்குவீராக. உடைய உற்சாகத்தை கொடுத்து தாங்குவீராக. உடைய ஆவியை கொடுத்து தாங்குவீராக. உடைய பலத்தை கொடுத்து தாங்குவீராக. நீர் செய்ய போகிற சகல காரியத்திற்காகவும் நன்றி அப்பா. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், பலப்படுத்துகிற தேவன், வழி நடத்துகிற தேவன், துணை நிற்கிற தேவன், சகல காரியங்களிலேயும் உதவி செய்கிற ஆண்டவராய் இருப்பவரே, உடைய பலத்தினால் நிரப்புவீராக. பலத்தினால் இடை கட்டுவீராக. சர்வ காரியத்தையும் செய்கிற ஆண்டவரே, உடைய கிருபை கொடுத்து பிள்ளைகளை தாங்குங்க ஆண்டவரே. இப்போ தீமையா இருக்கிற காரியம் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு நன்மையை மாற கடவுது. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க கடவுது. இயேசுவின் நாமத்தினாலே சகல காரியம் கொடுக்கப்படுவதாக. நீர் ஆசீர்வதிங்க, நீர் பலப்படுத்துங்க, நீர் வழி நடத்துங்க. உடைய உற்சாகத்தினாவினால் நிறைத்தள்ளுங்க, பலத்தினால் இடை கட்டுங்க, அபிஷேகிங்க ஆண்டவரே. மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம், மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு மக ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவனின் பலனானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நன்மையினால் நிறைத்தள்ளதற்காக நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காகவும் கிருபை கொடுத்து தாங்கினதற்காகவும் உமக்கு கோடாடு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தை எல்லாம் கேட்டீர், அதையெல்லாம் நிறைவேற்ற போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உடைய அபிஷேகத்தால் நிறைத்தள்ளு விட்டீர், அதற்காக உமக்கு கோடாடு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜெப கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.